இல்லை நீங்கள் இப்போ வெற்றி பெற்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மக்களுக்கான வெற்றி, தலைவலிக்கான ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் கொஞ்சம் சிறுவண்ட தொழிலாம் பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி இல்லை. தாமிரபரணி தண்ணி ஓடுற இது அதுதான் நதி ஓடுது, ஆனால் தண்ணி கிடையாது. இதெல்லாம் மாற்றத்துக்கான ஒரு தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டாங்க. மாற்றம் இதுக்கு மேலே தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. தளபதி முதலமைச்சராக வெளியே வராங்க. அதுக்கெல்லாம் மாற்றி கேள்வி ஆமாம், அடிப்படை குடிநீர் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதில் நம்ம குடிநீர் நிலையங்களை உருவாக்கணும். ஏன்னா 10% கூட குடி மாவட்டத்தை பொறுத்தவரை நம்ம 10% கூட அங்கே வளர்ச்சி அடையிறோம். ஏன்னா எல்லாருமே வெளியூர் தான் இருக்காங்க. இந்த குடிநிலை உருவாக்கணும். அதில் விவசாயம் மூலமே இருக்கணும். அது மூலமாக நவ திருப்பதிக்கு செல்வதற்கு போதுமான ஒரு சாலை வசதி கூட இல்லைங்கிறது மிகப்பெரிய 15 ஆண்டு காலமாக இருக்குது. அதுக்கான இதை நம்ம சட்டசபையில் பேசி அதுக்கான அடிப்படையாக படிப்படியாக எல்லாத்தையும் கொண்டு வரும். சரி, இப்போ அதிமுக வேட்பாளர் வந்து இப்போ பாலங்கள் சொன்னது சொல்லி அவர் நல்ல உங்களை ஒரு அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. இருந்த போது நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு வெற்றியை பெற்றீங்க. அடிப்படையில் தண்ணியை கொண்டு வராது பாலத்தை கொண்டு வந்து முக்கியம். அடிப்படை எங்கள் எம்எல்ஏ நிதி எம்எல்ஏ வந்து நம்ம வர செய்யணும். 3 வாட்டம் இருந்திருக்காரு, 3 டைம் அமைச்சராக வந்திருக்காரு. பெரிய அளவில் இந்த தொகுதிக்கு ஒன்றும் செய்யணும். பெருமுள்ள தொகுதியை பொறுத்தவரை பெருமுள்ள ஒரு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே வளம் பெறும். ஏன்னா இதுக்கு மேலே தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாடு. சரி.